விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. அபியர்ச்சதி ஸ்வலகம். அப்படி பார்த்தா கண்ணு சரியா தெரியலையா, சுருள் 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 சுருளா அப்படியே தொங்கிறது. முன்னித்தி கேசங்கள் அப்படியே கலகலகலகலன்னு இருக்கு அந்த முன்னித்தி கேசங்கள். மூக்கை பார்க்குறா நீண்ட மூக்கு, கூர்மையான மூக்கு. கண்ணத்தை பார்க்குறா கண்ணாடி மாதிரி இருக்குது. முகத்தை பார்க்குறா மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குது. கண்ணாடி மாதிரி அவளுக்கு தெரியறது அவளுடைய திருமுகம். அசந்து போட்டாலாம் டன நேரம். நமக்கு இன்னும் இவ்வளவு அழகுன்னு, தாயார் இவ்வளவு அழகாக இருக்கே நம்ம முகம்னு அவளே ஒரு க்ஷணம் பிரமிச்சா. அப்புறம் அவளுக்கு தோணினது, நம்மளோட கூட பிறந்தவன் சந்திரன், அவனும் அழகாக இருப்பான். உச்சைஸ்ரவசு குதிரை, அதுவும் அழகாக இருக்கும். ஐராவதம் அழகாக இருக்கும். நம்மோட கூட வந்தது அவன் பிறந்தாத்த அழகு எல்லாம். அப்புறம் அமிர்தம் வந்தது, அதுவும் அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்மோட கூட பிறந்தது முழுக்க இப்படி இருக்கணும். அதனால தானே நமக்கு அழகுன்னு தோணணுமோ தாயாருக்கு. அப்படி தோணலை. அப்போ நினச்சாலாம் இந்த அழகை பார்த்துட்டும் நாமும் எல்லா அம்மா மாதிரி தான் இருந்தோம், நமக்கே தெரியும். அந்த பெருமாள் ஒரு நாளைக்கு ஒரு முத்தம் விட்டானோ நமக்கு இவ்வளவு அழகு வந்துடுத்துனாலாம். உச்சேழிதம் பகவதா, பகவான் அப்படி ஒரு முத்தம் கொடுத்த உடனே இந்த அழகு வந்துடுத்துன்னு. இந்த வைகுண்டத்திலேருந்து வந்த தம்பதிகள் தானே இவா ரெண்டு பேரும். அங்கே கோலோக விற்த்தாந்தம் ஸ்மாரயித்வான்னு அங்கே சொல்லிவிட்டு இங்கே விரகத்தை பார்க்க வந்தவ தானே. அன்றைக்கி நமக்கு வைகுண்டத்தில் கொடுத்து அழகை கொடுத்தா மாதிரி இன்றைக்கி இவளுக்கு கொடுத்துருக்கான் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கி நமக்கு முத்தம் கொடுத்தானோ அது மாதிரி. சும்பன சலித அதரே அயே சகி மிருகமத கீழகம். எதுக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் தெரியுமோ? முத்தம் கொடுத்துட்டு நெத்திக்கிடணும். மிருகமத தீலகம் லிகதி சபுலகம். அதுக்கு ஒரு ஆலிங்கனமா? இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் பகவான். சபுலகம் ஆலிங்கனம் பண்ணிண்டு அப்புறம் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே பிடிச்சுட்டே நெத்திக்கிட்டு விடுறான். இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறது என்ன? துருவசுவாமி பார்த்து ஆலிங்கனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பிரகலாத சுவாமி பார்த்துட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் பகவான் அதை பார்த்தா அப்படி தானே தோணும் யாருக்கும். இவாள்லாம் ஆசைப்பட்டா பகவானே ஆலிங்கனம் பண்ணினுட்டான். ஆசைப்படவே இல்லை ஒருத்தர், ரெண்டு பேர் ஆசைப்படவே இல்லை. அவர் எப்படின்னா காலை அலம்பும் பொழுது காலிலேருந்து இந்த பூச்சியெல்லாம் வெளியில் வரதான் ஜலம் விட்ட உடனே. செருப்பு இல்லாமல் நடந்து 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 பித்த வெடிப்பு ஏற்பட்டு அந்த இடுக்கில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்குது. ஒரு தாம்பாளத்தில் திருவடியை வச்சு கொஞ்சம் ஜலத்தை விட்ட உடனே அந்த பூச்சி இடுக்குள்ளே இருக்க முடியாமல் வெளியில் வருது. யாருக்கு? குச்சேலருக்கு. அந்த குச்சேலர் அப்படி பார்த்த உடனே ஓடி போய் கட்டிண்டானா பகவான் கிருஷ்ணன். ஆலிங்கனம் பண்ணின உடனே அந்த அந்தப்புறத்தில் இருக்கிற அந்த அந்த சேடிகள்லாம் சொல்லிக்கிறா, கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனாங்கிறார். இது மங்கள தேவதையான மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணிண்ட இந்த திருமேனி இந்த பிராமணனை நோஞ்சானா ஒல்லி பிச்சானா இருக்குது. உடம்பு முழுக்க எண்ணெய் பார்க்காத உடம்பு, தலையில் எண்ணெய் தடவிக்காத உடம்பு, பஞ்சகச்சமா என்ன கச்சம்னு தெரியல, கிழிய 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 எடுத்து எடுத்து சொருகின்னு இருக்கார். பரமதாரித்யன். உடம்பெல்லாம் எண்ணெய் பார்க்காம சோக கொண்டா மாதிரி இருக்குது. உடம்பு மெலிஞ்சிருக்கு. முகத்தில் பார்த்தா தேஜஸாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த பிட்சுவை ஆலிங்கனம் பண்ணிண்டானே கிருஷ்ணன், இவன் என்ன பாக்கியம் பண்ணினான்னு தெரியலையேங்கிறார். அது ஒரு இடம். கணையாழியை கொடுத்துட்டு சூடாமணி ஆஞ்சநேய சுவாமி வாங்கின வந்து அப்படி கொடுத்துட்டு கையை கூப்பின்னு நின்னார். நான் உனக்கு என்னடா பதில் பண்ணுவேன்னு கேட்டார் ராமர். நீங்கள் பெரிய பெரிய எனக்கு உயிரை கொடுத்தடாங்கிறார் ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து. நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேங்கிறார் இவர். என்னென்ன 1000 மைல் தாண்டி போய் சீதைக்கு மோதிரத்தை கொடுத்துட்டு எனக்கு சூடாமணியை வாங்கிட்டு வந்தையே, எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்க, நீ பதில் பண்ண முடியலையேன்னார்.
அதுக்கு ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், இதை போய் எங்கிட்ட சொல்கிறேளே, எங்கள் ஜாதியே தாண்டுற ஜாதி தானேன்னு அவர். இங்கேருந்து அங்கே தாண்டுவோம், அங்கேருந்து இங்கே தாண்டுவோம், எங்கள் ஜாதியே தாண்டுற ஜாதி தானே, இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ பெருமை கொடுக்குறேளேன்னு அவர். எவ்வளவு வினயமாக இருக்கார். ஒன்று ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து என்ன பண்ணார் தெரியுமா சுவாமி? அவர் இவ்வளவு வினயமாக கையை கூப்பின்னு நிற்கிறத பார்த்து ரிஷிகள் ஆலிங்கனம்னா ஒவ்வொருத்தரும் சொன்னால் யார் சொன்னாலும் தொடக்கூடாதுன்னவர் கட்டினுட்டார். கட்டிக்கும் போது சொல்கிறார், இந்த ஆரம்பத்தில் மயா காலமிமம் பிராப்பியங்கிற இந்த ஸ்லோகமே, ஆலிங்கனம் பண்ணிட்டாருங்கிற ஸ்லோகமே நான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணினது இல்லைங்கிறார். நானும் லட்சுமண சுவாமியும் சேர்ந்து நின்ன பொழுதும் அண்ணாதம்பி புரியாமல் முழிச்சு 4 திருவடியும் சேர்த்து கட்டி சேவிச்சியடா, அன்றைக்கே உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ ஏற்பட்ட மேதாவியே இருக்கு. படித்து சுக்ரீவன்ட்ட சொன்னார், கையை காலை பிடிச்சி சரணாகதி பண்ணுன்னார். சுக்ரீவனுக்கு இஷ்டம் இல்லாமல் கையை குலுக்கினானா ராமர் கையை. சொல்லி கொடுத்தும் இந்த பைத்தியம் கையை பிடிக்கிறதே நினச்சிண்டு பிடிச்ச கையாது அக்னி சாட்சியாக இருக்கட்டும்னு எரியற அக்னியை கொண்டு போய் 2 பேருடைய கைக்கு கீழே வச்சாராம் ஆஞ்சநேய சுவாமி. இது சாஸ்திரோக்தமாக இருக்கட்டும், சக்கியம்னு நட்பு. அப்பாலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த சக்கியம் முடிஞ்ச உடனே ஒரு தேக்கு மரத்து கிளையை தான் ஒடிச்சு போட்டுட்டான் சுக்ரீவன். இன்னொரு கிளையை ஒடிச்சு ராமருக்கு போட்டான். உட்காருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டான் விஷயங்களை. சுக்ரீவன் பேசிகிட்டே இருக்கான். ராமருடைய கண் செவக்கிறது, கோபத்தில் செவக்கிறது, ஜலம் வருது கண்லேருந்து. ஏன்னா லட்சுமண சுவாமியை வேலைக்காரன் நினச்சுட்டான் இந்த முட்டாள். 14 வருஷமாக சிஸ்ரூஷ பண்ணிருக்கிற லட்சுமண சுவாமியை பரம பாகவதோத்தமனான அவனுக்கு சீட்டு கொடுக்காம அவன் போட்டுட்டான், ராமருக்கு போட்டான். அப்படி உட்காந்து பேச ஆரம்பித்தான். கண்ணு செவந்தத்தை பார்த்தார் ஆஞ்சநேய சுவாமி. இவன் தேக்கு மரத்து கலையை தானே ஒடித்தான். அவர் ஒரு சாகாம் சந்தன விருட்சஸ்யா, பூத்து குலுங்கி வாசனையோடு இருக்கிற சந்தன மரத்து கலையை ஒடித்து அதை போட்டு லட்சுமண சுவாமி பார்த்து இதில் உட்காருங்கோன்னார். குளிர்ந்து போய்தான் சுவாமியோட ஹிருதயம். ஹிருதயம் தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுறார், அன்னிக்கு ஒன்றை கட்டிக்கணும்னு நினச்சேன். இது மாதிரி உன்னை பார்த்தத்துலேருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு பாக்கி இடத்துலலாம் எல்லாரும் ஆசைப்படுவேன், இவர் கட்டாட்சிச்சுட்டு இருப்பார். இங்கே என்னன்னா மயா காலமிமம் பிராப்பிய, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு அப்படி காத்துன்றிருந்து இனி எனக்கு தாங்காதுன்னு ஆகி இன்னைக்கு உன்னை கட்டிக்கிறேங்கிறார் சுவாமி. சப்புலக்கம் ஆஞ்சநேய சுவாமி ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே ராமச்சந்திர பிரபுவனுடைய திருமேனியில் ரோமாஞ்சம் ஏற்பட்டுதான். இது பகவான் ஆலிங்கனம் பண்ணிட்டா பக்தாளுக்கு வரும். இங்கே பக்தனா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார் இவர். குச்சேலர் ஆலிங்கனம் பண்ணிட்டார், கிருஷ்ணனுக்கு ரோமாஞ்சம். ஆஞ்சநேய சுவாமி ஆலிங்கனம் பண்ணிட்டார், ராமருக்கு ரோமாஞ்சம். இதெல்லாம் என்னன்னா பக்தாள் விஷயத்தில் 8 பாவத்தில் 1 ரோமாஞ்சம், மயிர்கூச்சல் எடுக்கிறது. இப்பேற்பட்ட பூர்ண பக்தாள ஆலிங்கனம் பண்ணிட்டா பெருமாளுக்கும் ரோமாஞ்சம் ஏற்படுங்கிறத இதை சொல்கிறார். லிக்கதி சப்புலகம், பகவானுடைய திருமேனியும் ரோமாஞ்சம் ஏற்பட்டு அந்த கோபிக்கு நெத்தியில் திலகமிட்டார். மிருகமீ வரஜனி, அந்த சந்திரன் போன்ற முக்கம் இவளுக்கு. சந்திரன் வெளுப்பாக இருக்கான், இவ முகமும் வெளுப்பாக இருக்குது. சந்திரனில் ஒரு களங்கம் இருக்கிற மாதிரி இவளுடைய நெத்தியில் கஸ்தூரி திலகமிட்டார். சந்திரன் போன்ற முகம் மாதிரி இவளுக்கும் பிரகாசித்தது அப்படிங்கிறார். கணச்சய ருச்சிரே ரச்சயதி தீகூரே தரளித தருண அனனே அயே சகி புரவக பூசுமம் சபலா சுஜமு திக்ரு ரமதே யமுனா
இந்த ராசக்கிரீடை இந்த ராசலியில் இருக்கு, இது என்ன யதா சுகாச்சாரியால் சொல்கிறார் பாகவதத்தில், இப்படிலாம் இன்னொரு பொம்மநாட்டியோட ஆடலாமான்னு பரீட்சத்து கேட்குறான். அப்போ சொல்கிறார் யதார்பகா பிரதிபிம்ப விப்ரமாகங்கிறார். 2 வயசு கிருஷ்ணனுக்கு பாலாய நீலவபுஷே நவகிங்கிணீக ஜாலாபிராம ஜகனாய திகம்பராய சார்தூல திவ்ய நகபூஷண பூஷிதாய நந்தாத்மஜாய. நந்தகோபனுடைய வீட்டில் அப்படி தவழ்ந்து போயின்னு இருக்கான் கிருஷ்ணன். நடக்க வரல இன்னும். கொழு கொழு கொழுன்னு கருத்த உடம்பு, தலையில் கொண்டை போட்டு மயில் இறக்கு, காதில் குண்டலம், முக்குல புல்லாக்கு, கழுத்தில் வரிசையாக மணி, தோல் வலை, கையில் கங்கணம், இடுப்பில் உட்யானம் கிங்கிணி, காலில் கொலுசு தண்டை, இதோட கூட அப்படியே தவழறான் நந்தகோபனுடைய இதஸ்தத சஞ்சரந்தம் ஜெகன்மோகன விக்கிரகம். இங்கேயும் அங்கேயும் அங்கே அப்படியே தவழ்ந்து போகும்பொழுது அது இது மாதிரி டைல்ஸ் இல்லை, கிரானைட் இல்லை, மார்பிள் இல்லை, அது என்ன இந்திரநீல மணியோட அந்த ரத்னம். அது இந்திரநீல மணி, அந்த தரை நந்தகோபனுடைய அரண்மனையில் விலமதிக்க முடியாத ரத்னத்தை ஃப்ளோரில் கீழே போட்டு டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கான். அப்படி தவழ்ந்து போகிற கிருஷ்ணன் அதை பார்த்தாராம். தன்னோட முகம் தெரியுறது. அதில் முகத்தை பார்த்துட்டு கிருஷ்ணன் அது ஒரு பாப்பான்னு நினச்சார். அது பக்கத்து வீட்டு பாப்பான்னு நினச்சி அந்த பாப்பா பார்த்து வா அப்படின்னு தலையாட்டுறார். அதுவும் தலையாட்டுறதோன்னு நாம் கூப்பிட்டா அதுவும் நம்ம கூப்பிட்றதேன்னு இவர் நினைக்கிறாராம். நீ வரமாட்டியாங்கிறார். அதுவும் இப்படி தலையாடுறதா, அதுவும் வரமாட்டேன்னு சொல்கிறது. நீ வந்துடு வராட்டா அடிப்பேன்னு இப்படி அடிக்கிறார், அதுவும் அடிக்கிறது. இப்படி கூப்பிட்டு பார்த்தார், வரலேன்னு உடனே அழுக வந்து கொடுத்தான். அப்படி எட்டி பார்க்குறா யசோதை. அந்த அம்மாட்ட தவழ்ந்துன்னு போய் இந்த பாப்பா வரமாட்டேங்கிறதுன்னு அம்மா மூஞ்சி பார்த்து கோன்னு அழுதானா கிருஷ்ணன். இப்படி ஒரு லீலையை கருணாமிர்தாச்சாரியார் சொல்கிறார். இதுக்கு மூலம் பாகவதம் தான். யதார்பகா ஸ்வப்பிரதிபிம்ப விப்ரமஹா. இந்த கிருஷ்ணன் 1.5 வயசில் தன்னுடைய உருவத்தையே கண்ணாடி மாதிரி தரையில் பார்த்துட்டு அதை விளையாட கூப்பிட்டு வரலேன்னு உடனே அழுதுண்டு அவள் அம்மாவோட முகத்தை பார்த்து அழுதான்னு எப்படி ஒரு லீலை சொல்கிறோமோ அந்த லீலையும் ராசலீலையும் அவனுக்கு ஒன்றுடாங்கிறார். யதார்பக ஸ்வப்பிரதிபிம்ப விப்ரமா. அவன் எவ்வளோ ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த விஷயத்தை. ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம் 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 ராதேஷ்யாம ராதேஷ்யாம ராதேஷ்யாம் ராதேஷ்யாம ராதேஷ்யாம் 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 ராதேஷ்யாம்
कुंज विहारी लाल की जय। बोल वृंदावन विहारी लाल की जय। जय राधा रानी की जय। वृंदावन धाम की जय। जय सद्गुरु मूर्ति की जय। सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय। स्वामी हरिदास गिरि महाराज की जय। प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। नामदेव तुकाराम महाराज की जय। समस्त भक्त मंडली की जय। शरणमुपगताहं परम करुणया मां पालय। परम करुणया मां पालय। त्वां प्रपन्नं परम करुणया मां पालय। त्वां प्रपन्नं पालय। निरवधिक कृपाब्धे निर्मल आनंदमूर्ते। निर्मलानंदमूर्ते निज परिजन कामं पूरय। अचिंत्य कीर्ते निज परिजन कामं पूरय। अचिंत्य कीर्ते निरवधिक कृपाब्धे निर्मल आनंदमूर्ते। भवजलधि निमग्नं भवजलधि निमग्नं दीनं दीनं उद्धारय ईशाय। ईशा दीनं उद्धारय परम करुणया। दीनं मामुद्धारय। कृपया माम् उद्धर श्री कृष्ण। कृपया माम् उद्धर श्री कृष्ण। हरे मुकुंद कृपया माम् उद्धर श्री कृष्ण। हरे मुकुंद कृपया माम् उद्धर श्री कृष्ण। द्रुपद नृपतनया दुरितहर चरण। द्रुपद नृपतनया दुरितहर चरण। कपट रिपुकरण कौस्तुभाभरण। कृपया माम् उद्धर श्री कृष्ण। हरे नृपतनया दुरितहर चरण। कपट रिपुकरण कौस्तुभाभरण। कृपया माम् उद्धर श्री कृष्ण। हरे मुकुंद कृपया माम् उद्धर श्री कृष्ण। धीरा वारिधि गंभीरा। धीरा वारिधि गंभीरा। सकल लोकाधारा अय्यंग दीन चोरा। सकल लोकाधारा अय्यंग दीन चोरा। सकल लोकाधारा अय्यंग दीन चोरा। सकल लोकाधारा
अमरारी भंजना अति भीमा अमरारी भंजना अति भीमा अमरारी भंजना अति भीमा अमरारी भंजना अति भीमा हे माधव कमला मन मोहन कामा हे माधव कमला मन मोहन कामा अतितामस यमलार्जुन शाप विरामा अतितामस यमलार्जुन शाप विरामा यमुना विहारा यमुना विहारा यमुना विहारा यमुना विहारा रमणी जन हृदय कर्षणाद्भुता यमुना विहार रमणी जन हृदय आकर्षणाद्भुत रमणी जन हृदय कर्षणाद्भुत गलदमृत वचन भाग विराम कृपया मामुदर श्री कृष्णा हरे मुकुंद कृपया मामुदर श्री कृष्णा अगजा सन्नुत कीर्ति जाला अगजा सन्नुत कीर्ति जाला आद्यंतरहिता निगमावळि विधेय नीला आद्यंतरहित निगमावळि विधेय लीला अत्यंत भक्त सुख मार्ग प्रदान सुशीला अत्यंत भक्त सुख मार्ग प्रदान सुशीला काळीय शिरसी काळीय शिरसी काळीय शिरसी काळीय शिरसी तगिट दिमि दिमि दिदगर्द जनु धनुता काळीय शिरसी तगिट दिमि दिमि दिदगर्द जनु धनुता तगिट दिमि दिमि दिदटन विलोला कृपया मामुदर श्री कृष्णा हरे मुकुंद कृपया मामुदर श्री कृष्णा पीतांबरधरा अभ्रणीला पीतांबरधरा अभ्रणीला पीतांबरधरा अभ्रणीला पीतांबरधरा अभ्रणीला पीतांबरधरा अभ्रणीला पीतांबरधरा अभ्रणीला भक्त पांडव दूता दुर्योधनादिकाला भक्त पांडव दूता दुर्योधनादिकाला सकल लोकातीता कस्तूरी तिलक फाला सकल लोकातीता कस्तूरी तिलक बाला धृतवनमाला 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 पातक ततिगर पावन गुण तुला धृतवनमाला पातक ततिगर पावन गुण कुल वेद गणित विजय गोपाल कृपया मामुदर श्री कृष्ण हरे मुकुंद कृपया मामुदर श्री कृष्ण विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा